36 வருடங்களாகியும் விடுவிக்கப்படாத மயிலிட்டி மக்களின் போராட்டம். கமாண்டோ பங்களா அமைந்துள்ள மக்களின் காணி முன் தொடர் போராட்டம். தையிட்டி பவானி வீதியினை தடை செய்து இடப்பட்டுள்ள எல்லையை மே மாதம் 11ஆம் தேதிக்கு முன்பதாக அகற்றுமாறு தவிசாளர் சுகிர்தனால் விகாராதிபதிக்கு அறிவிப்பு. தொழிலாளர்களின் நலன் குறித்து வெறும் வார்த்தைகளால் மட்டும் பேசிக் கொண்டிருக்கவில்லை, செயல்முறையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிரூபித்து வருகின்றது. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர். யாழ் பல்கலை விரிவுரையாளர் கொலை வழக்கு சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள திரைசேரி அதிகாரியின் மர்ம மரணம், உடலில் பல வெட்டு காயங்கள், வெளியான தகவல். தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்ட வழக்கு பாதுகாப்பு தரப்பை கதிகலங்க வைத்த தீர்ப்பு. செம்மணி அகழ்வு பணிகளை தொடர்வதா, புதிய ஸ்கேன் முடிவுகளின் பின்பே இறுதி முடிவு. மலையக மக்களின் நம்பிக்கையை பாதுகாப்பேன், நுவரெலியா மே தின கூட்டத்தில் ஜனாதிபதி உறுதி. வலி வடக்கு பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் ராணுவத்தினரின் கமாண்டோ பங்களா முன்பாக இன்றைய தினம் போராட்டத்தினை முன்னெடுத்தனர். வலி வடக்கில் 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத கால பகுதியில் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதிகளில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகின்றது. இந்த நிலையில் தமது காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகள் விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் பிரதி வெள்ளிக்கிழமைகளில் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்த நிலையில் இன்றைய தினம் போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறித்த இடத்திற்கு விஜயம் மேற்கொண்டு குறித்த மக்களை ஜனாதிபதியுடன் சந்திக்க வைப்பதாகவும் இந்த போராட்டத்திற்கு தான் பூரண ஆதரவு வழங்குவதாகவும் தெரிவித்தார். மக்கள் காணி மக்களுக்கு வேண்டும், நமது நிலம் நமக்கு வேண்டும், நமது நிலம் நமக்கு வேண்டும், மக்கள் காணி மக்களுக்கு வேண்டும். வணக்கம். மயிலிட்டி மக்களின் இந்த போராட்டமானது கடந்த 24ஆம் தேதி முதல் கட்டமாக முதல் நாளை தொடர்ந்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் 1ஆம் தேதி, அதாவது நாங்கள் எமது மக்களும் நிர்வாகமும் தீர்மானித்தது போன்று எமது நிலம் விடுவிக்கும் வரையும் எமது போராட்டமானது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளில் மேற்கொள்வதாக முதல் கட்டமாக தீர்மானித்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு 2வது நாளாக எமது காணிகளுக்கு முன்னால் இந்த போராட்டமானது ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அரசியல் தலையீடுகளின் போதும் ஒவ்வொரு தரப்புகளிலும் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்குகின்றனர். ஆனால் மக்களின் காணிகள் மக்களுக்கு கிடைப்பதென்ற நம்பிக்கை, அதாவது நாங்கள் இடம்பெயர்ந்து இன்று வரை 36 வருடங்கள் கடந்துவிட்டது. எண்ணற்ற பல போராட்டங்களை எமக்கு மூத்தோர்கள் செய்து இன்று அவர்களால் இயலாமல் போகின்ற வயது வரும் வரைக்கும் போராடிவிட்டார்கள். இனியாவது அவரதுடைய கடைசி காலத்திலேயாவது எங்கள் நிலத்தில் நாங்கள் குடியேற வேண்டும் என்றதற்காக இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம். இன்றைய இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் 90% கூட அதிகமாக 60க்கும் மேற்பட்ட வயதுடையவர்கள். ஏனெனில் இந்த மண்ணின் பெருமையும் உணர்வும் மிக்கவர்கள் அந்த வயசுக்குட்பட்டவர்கள். ஏனென்றால் நாங்கள் இடம்பெயர்ந்து 36 வருஷத்துக்கு மேலே போயிட்டு இந்த வரைக்கும் இளையோர்களுக்கு இந்த மண்ணின் பெருமை தெரியாது. அப்படி ஒரு நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த 1ஆம் தேதி 24ஆம் தேதி நடந்த போராட்டத்தின் போது ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அண்ணா அவர்கள் வந்து எமது போராட்டத்தை களத்துக்கு வந்து ஒரு சில பிரதிநிதிகள் அழைத்து சென்று தெல்லிப்பள பிரதேச இல்லத்தில் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டார். அந்த கலந்துரையாடலின் பொழுது எங்களுக்கான காணிகள் விடுவிப்பு சம்பந்தமாக தகவல்கள் உரிய முறையில் அரசாங்கம், அதாவது பாதுகாப்பு செயலரிடம் போயிருக்கின்றதா என்ற காரணத்தை ஆராய்வதாக கூறியிருந்தார். நாங்கள் மக்கள் சார்பில் ஒரு விடயத்தை பிரதானமாக கூற விரும்புகின்றோம். என்னென்றால், எங்கள் காணி பிரச்சனை சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் தெரியும். எங்களுடைய பிரச்சனை ஜனாதிபதிகளுக்கு தெரிந்திருக்கின்றதா என்பது முக்கியமல்ல. எங்கள் காணிகளை எப்போது விடுவிப்பீர்கள் என்றுதான் எங்களுடைய கேள்வி.
இவ்வளவு காலமும் நாங்கள் அமைதி வழியில் போராட்டங்களை மேற்கொண்டு உரிய தரப்புகளை டிஎஸ் பிரதேச செயலகரிலிருந்து அரசாங்க அதிபரிலிருந்து ஆளுநர் அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் என்று அனைவருடனும் பேச்சுவார்த்தைகள் நிகழ்த்தி எங்களுக்கு பயன் தராகட்டில் எங்களோட அகிம்சையின் அடுத்த கட்டமாக மக்களதும் உரிய தரப்புகளதும் கவனத்தை ஈர்ப்பதற்கான இந்த போராட்டத்தை ஒழுங்குபடுத்தி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்தில் குறிப்பாக நாங்கள் சொல்ல வந்தோம்னா 4 ஜிஎஸ் டிவிஷனை உள்ளடக்கின மக்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறேன். அதாவது J246, J248, J251, J255 இவ்வளவும் மயிலிட்டி மக்கள், அதாவது பெலாலி சந்திக்கும் மயிலிட்டி சந்திக்கும் இடையுள்ள மக்களுடைய காணிகள். ஆனால் நாங்கள் கூறும் பொழுது எங்களுக்கு முழுதாக வெளிவடக்கினுடைய முழுவதுமான காணிகள் விடுவிப்பதே எமது நோக்கமாக இருந்தாலும் முதற்கட்டமாக எங்கள் காணிகளை மீட்பதற்கான போராட்டமாக நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் கூடியிருக்கிற இந்த இடத்துக்கு முன்னால் கமாண்ட பங்களான்னு சொல்லி, அதாவது ஒரு இராணுவ தளபதியினுடைய ஒரு மாளிகை. உங்களுக்கு பார்த்தா தெரியும், கிட்டத்தட்ட எந்த காணி, அதாவது எந்த அம்மா அப்பான்ற காணி உட்பட இதில் 200 குடும்பத்தின் காணி, அன்னளவாக 200 குடும்பத்தின் காணி இந்த கமாண்ட பங்களாவை ஆக்கிரமித்து கட்டியிருக்கிறேன். முதல் கட்டமாக ஜனாதிபதி மேயர் வந்தினோ தெரியாது, கடைசியாக நடந்த அனுருன்ற யாழ்ப்பாண விஜயத்தின் போது இந்த வாசல் இந்த பங்களாலாம் தங்கிட்டு போயிருக்கார். அவருக்கு கூடி தெரிஞ்சிருக்கும் இது மக்கள்கிட்ட காணி அது அபகரித்து கட்டப்பட்ட இந்த காணிக்க தங்கியிருக்கிறேன்ட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். கட்டாயம் இந்த துன்பக்கிண்ணத்தில் அவர்கிட்ட கையும் இதில் தோய்பட்டிருக்கு. ஏன்டா ஒரு நாள் அங்கே தங்கியிருக்கார். அவர் தங்கினது கட்டிடத்தில் இல்லை, இதில் இருக்கிற அவ்வளோ மக்கள்கிட்ட கண்ணீர் இல்லை. ஏண்டா 200 குடும்பம்ண்டா நீங்கள் யோசிக்கணும். 200 குடும்பத்திலேயும் எத்தனை குடும்பங்கள் இருக்கும், எத்தனை உறவுகள் இருக்கும், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். இன்றைக்கு நாங்கள் எங்களுக்குன்ற ஒரு சொந்தமான ஒரு கோவில் இல்லை, சேமக்காலை இல்லை. நாங்கள் நிற்கிறதுக்கு முன்னால் இந்த இடத்துல ஒரு திருப்பி காட்டும்போது தெரியட்டும், இந்த இடத்துல எங்களோட காணிக்கமாதா கோயில் இருந்தது. இன்றைக்கு தரமட்டம் வெறும் 10 மட்டும்தான் கிடக்கு. நாங்கள் 2010ஆம் ஆண்டு இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் முழுமையாக இருக்கும் பொழுது இந்த இடத்துக்கு இராணுவத்தின் அனுமதியோடு ஒரு திருவிழா பூஜை வச்சுனாங்க. அப்போக்க முழுமையாக கட்டிடமாக இருந்த கோவில் இன்றைக்கு 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு தரமட்டமாக அழிக்கப்பட்டிருக்கு. யுத்தம் 2009 முடிஞ்சதுண்டா 2013 கோயில் இல்லையண்டா என்னது. நாங்கள் 2010 பார்த்தோம். நாங்கள் இன்றைக்கு கோயில் இல்லை. எங்களோட வீடுகள்கிட்ட பெரும்பாலான வீடுகள் இருந்தது, இன்றைக்கு ஒன்றும் இல்லை. இதுக்க போகுது. எங்களோட மக்களை நீங்கள் மக்கள்கிட்ட காணியில் குடியேறத விரும்ப இல்லையா? இந்த அரசாங்கம் ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வந்தோடனே நான் அவையில் குறை சொல்லி கதைக்கல, அவையில்ட ஒரு பிள்ளையை சுட்டி காட்டுறேன். அனரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தோடனே முன்னாள் ஊழல்கள் என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதியிலேருந்து பிரதமர்லேருந்து முக்கியமான எம்பி மேரிலேருந்து எல்லாரையும் வளைச்சு கைது செய்தவையில் வழக்குகள் பதிவு செய்தது, நிறைய சிக்கல்கள் நடந்தது. ஆனால் எங்களோட பக்கத்தால் ஒரு கேள்வி, அது ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் திருடப்பட்டது. ஒரு பணம் சம்பந்தமான மோசடியாக இருக்கலாம், இல்லைண்டா சொத்து மோசடியாக இருக்கலாம். ஆனால் முன்னே இருந்த அரசாங்கங்களால் 6000 ஏக்கர் காணி அபகரிக்கப்பட்டு அங்கே இருந்த மக்கள் அனைவரும் ஆயுதத்தின் மூலமாக விரட்டி அடிக்கப்பட்டு 36 வருடங்கள் கடந்தும் இன்றைக்கு உங்களோட கையில் இந்த அரசாங்கம் 3/2 பெரும்பான்மை கிடைத்தும் மக்கள்கிட்ட காணி மக்களுக்குண்டே என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களே தவிர மக்கள்கிட்ட காணியை நீங்கள் விடுவிக்கிறதுக்கான முயற்சி என்ன செய்திருக்கீங்க? அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் நிறைய வாக்குறுதி தந்தவர். சித்திரை மாதத்துக்குள்ளே இந்த காணியல் விடுவிக்கப்படும். கடைசியாக நடந்த டிசிசி கூட்டத்திலேயும் சொன்னவேல் சித்திரை மாதத்துக்குள்ளே விடுறோம்ண்டு. தெல்லிப்பள்ள டிசிசிலேயும் சொன்னவேல் சித்திரை மாதத்துக்கு. இன்றைக்கு சித்திரை மாதம் முடிஞ்சு அடுத்த நாள் 1ஆம் தேதி 5ஆம் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி எங்களுடைய ஆவல்கள் இப்படியே ஒவ்வொன்றா கடந்து போகுது. தனிமனே ஒரு சில கோயில்கள் இல்லை, மொத்தமாக 21 கோயில் எங்களோட பிரதேசத்துக்கு. எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்குது, எல்லாம் இடித்து அழித்து இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்க ஒரு காலத்தில் அரசாங்கம் பழைய ஊழல்களையும் பழைய இதுகளையும் கதை கேட்க இது எங்களோட மக்களுக்காக செய்யப்பட்ட எத்தனை ஆயிரம் கோடி பெறுமதியான சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கு. எத்தனை ஆயிரம் மக்கள்கிட்ட வாழ்வாதாரம் இல்லாமல் அபிவிருத்தி குழு கூட்டங்களில் நாங்கள் எங்களோட பிரச்சனைகளை கழிச்சா இது அபிவிருத்தி குழு கூட்டம் என்று கேட்குறீங்க. இப்போ நாங்கள் இந்த பிரதேச மக்கள் ஒரு விஷயத்தை கேட்போம், என்னென்னா நாங்கள் அபிவிருத்தி அடையணுமெண்டா எங்களுக்கு முதலாவது நிலம் வேணும். அடிப்படையான ஒரு உரிமையை தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். இந்த அரசு எங்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவை சொல்லணும். நாங்கள் முடிவை எட்டுகிறோம் இல்லையண்டா குழு அமைக்கின்றோம், அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம் என்று சொல்லாமல் எங்களுக்கு எப்போது காணி விடுவீர்கள், ஆமாம் இல்லையா என்ற பதில் மட்டும்தான். ஏண்டா எங்களுக்கு நீளமான பதில் வேண்டாம். முயற்சி செய்கிறோம், குழு அமைச்சிருக்கோம், இப்படியான பதில்கள் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு நீங்கள் ஒரு நிலையான அரசியலை மேற்கொள்கின்றீர்கள் என்றால் இந்த மக்கள் உங்களோட சேர்ந்து பயணிக்கணும். இதில் இருக்கிற 3/4க்கு மேற்பட்ட மக்கள் உங்களுக்கு தான் வாக்களிச்சிருப்போம், உங்களுக்கு தான் வாக்களிக்கவும் போகிறோம். எங்களுக்கு யாரிலேயும் நம்பிக்கை இல்லை.
நீங்கள் நல்லதுகள் செய்கிறீங்கள், ஆனாலும் எங்களோட வழிவடக்கு பொறுத்த ரீதியில் நீங்கள் எங்களை முழுமையாக கைகளையே விட்டுருக்கீங்க. அதால் எங்களோட நிலம் எங்களுக்கு வேண்டும். உரிய தரப்புகளிடமிருந்து இந்த பதிலை எதிர்பார்த்திருக்கும் வரைக்கும் தொடர்ச்சியான போராட்டம் ஒவ்வொரு வெள்ளியும் மாறாது. மக்கள் பலம் குறைந்தால் என்ன குறையாட்டி என்ன, ஒரு சில பேராக இருந்தாலும் சாகும் பேரை இந்த இடத்துல போராட்டம் செய்தே ஆகும். எங்களுக்கு காணி வேணும், எங்களுக்கு வீடு வேணும். நாங்கள் இலங்கை அகதிகள் இல்லை, நாங்கள் இலங்கை மக்கள். இலங்கையில் பிறந்து மைனாரிட்டியிலே வளர்ந்த மக்கள். நாங்கள் இந்தியா மண்ணில் பிறக்கவும் இல்லை, இந்தியா மண்ணில் அகதிகளாக ஓடித்தான் இருந்த நாங்கள் திரும்ப வந்து விட்டோம். எங்களோட வீடு வேணும், எங்களோட நிலத்தை தருங்க. எங்களோட மரத்தில் இருக்கிற தேங்காயை பிடுங்கி எங்களுக்கு விலை பேசுறீர்கள். எங்களோட வீட்டில் நித்திர கொண்டு புத்த விகார கட்டி வச்சிருக்கிறீர்கள். அப்போ எங்களோட முருகன் கோயில், எங்களோட பிள்ளையா கோயில், எங்களோட மாதா கோயில் எல்லாம் இருப்பிடத்தில் விட்டாச்சு. அப்போ நாங்கள் எங்கே இருக்கிறது, நாங்கள் எங்கே போகிறது, எங்களுக்கு என்ன வருமானம்? எங்களோட வீட்டில் இருக்கிற தென்னை மரம் மாமரத்து வருமானம் தான் எங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் இராணுவ அதிரடி படையாக வந்து எங்களோட நிலத்தை அபகரித்து எங்களோட நிலத்துக்கு மேலே நிலம் வச்சு உண்டாக்கி கொண்டு நல்லா காம்பீரமாக இருக்கிறீர்கள். நாங்கள் எங்கே போகிறது? நாங்கள் எங்கே அந்நிய நாட்டுக்கு போடுறதா? எங்களோட பிள்ளைகளும் அந்நிய நாட்டுக்கு விட்டாச்சு, நாங்களும் அந்நிய நாட்டுக்கு போடுறதா? நாங்கள் போக மாட்டோம், இந்த மண்ணில் தான் இருப்போம். எங்களோட வீட்டை விடுங்கோ, எங்களோட காணியை தாருங்கோ. எங்களோட பிதா மாதா எங்களுக்கு தந்த காணி சொத்து, அது இராணுவத்துக்கு இல்லை, இலங்கை இராணுவத்துக்கு கிடையாது. அது இலங்கை மக்களுக்கு, இலங்கை மக்களின் காணி, இலங்கை மக்களின் கோயில். எங்களோட மாதா கோயில் மணி யோசை கேட்கும் பலாலியிலிருந்து கடற்கரை தொங்கல் வரைக்கும் இன்றைக்கு அந்த மாதா கோயிலை அடக்குமுறையில் அடக்கி வச்சிருக்கிறீர்கள். எங்களோட பிள்ளையா கோயிலை சிலைக்கு மேலே சிலை கட்டி வச்சிருக்கிறீர்கள், பெரிய பார்லிமெண்ட் கட்டி வச்சிருக்கிறீர்கள். இதெல்லாம் யாருக்காக? எங்களுக்காகத்தானோ உங்களுக்காகவோ? உங்களோட பிதாமாதான சொத்தா இந்த காணி? இந்த காணி எங்களோட மக்களுக்கு, எங்களோட பிள்ளைகளுக்கு, எங்களோட அம்மா அப்பா தந்த சொத்து. எல்லாத்தையும் அகபரித்து கொண்டு நீங்கள் இராணுவ அடக்குமுறையில் எங்களை அடக்கி வச்சு கொண்டு இருக்கிறீர்கள். அடக்கிறவங்களை அடக்கி முடிஞ்சது. இப்போ எங்களை அடக்க நீங்கள் நினைக்கிறீர்கள். இந்த வயது போன காலத்திலும் எங்களுக்கு குடிநிலம் இல்லை, குந்தி இருக்க வீடு இல்லை, 10,000 20,000 வாடகை, இதெல்லாம் கொடுக்க சொல்லி எங்களுக்கு வில்லங்கம் இல்லை. எங்களோட காணியை விடுங்கோ, இதுதான் எங்களுக்கு தேவையான சாமான். உங்கள்கிட்ட சாப்பாட்டுக்கு வரவும் இல்லை, தண்ணிக்கும் வரவும் இல்லை, வெள்ளிக்கும் வர இல்லை. மலையக மக்கள் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை எந்த நிலையிலும் பாதுகாப்பேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் நடைபெற்ற மெய்தின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி வடக்கு மற்றும் கிழக்கு மக்களும் தற்போதைய அரசாங்கத்தின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். மக்களோடு மக்களாக இருப்பதால் தான் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்க முடிந்தது என ஜனாதிபதி தெரிவித்தார். உழைக்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார். டிட்பா புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் தொழில்துறைகளுக்கு அரசாங்கம் உடனடி நிவாரணம் வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இது மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை எனவும் அவர் குறிப்பிட்டார். மக்கள் வழங்கிய நம்பிக்கையே அரசாங்கத்தின் பலமாக இருப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி அந்த நம்பிக்கையை நிலைநிறுத்தும் வகையில் மக்களின் நல கொள்கைகள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். தையிட்டி பவானி வீதியினை தடை செய்து இடப்பட்டுள்ள எல்லையை எதிர்வரும் மே மாதம் 11ஆம் தேதிக்கு முன்பதாக அகற்றுமாறு வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகிர்தனால் தையிட்டி தேச விகாரை விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தாராம தேரருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்றைய எங்களுடைய மாதாந்த அமர்வில் 28ஆம் தேதி நடைபெற்ற தையிட்டி விகாரையினுடைய நில அளவீடு தொடர்பான கலந்துரையாடலின் பின்னர் நாங்கள் இயலவே பிரதேச சபையினுடைய வீதியை விகாரையினுடைய காணிக்குள் மறைத்து வைத்திருப்பதன் அடாத்தாக பிடித்து வைத்திருப்பதனை எதிர்த்து அன்று அடையாளப்படுத்தப்பட்ட போது நாம் நமது பிரதேச சபைக்குரிய வீதியை அடையாளப்படுத்தியிருந்தோம். அதனைத் தொடர்ந்து உடனடியாகவே நேற்று பௌத்த விகார ஜிந்தோட நாமதேரர் அவருக்கு எங்களுடைய கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றோம். எங்களுடைய பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை தங்களுடைய மறைத்து வைத்திருப்பதாகவும் அதனுடைய தடைகளை உடனடியாக அகற்றுமாறும் அது வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி முன்னர் அகற்றப்பட வேண்டும் என்றும் அவ்வாறு அகற்றப்பட தவறும் பட்சத்தில் 1987ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க பிரதேச சபை சட்டத்தின் 59(2) பிரிவுக்கு அமைய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற சட்டத்தின் 59(3) பிரிவின் ஏற்பாடுக்கு அமைய ஏற்படும் செலவின தங்களிடமிருந்து அறவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சட்ட நடவடிக்கை தாங்கள் உட்பட நேரிடலாம் என்பதையும் அறிய தருவோம் என குறித்திருக்கிறோம். அவை இன்றைக்கு எங்களுடைய சபையிலும் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு உடனடியாக அவர்கள் 11ஆம் தேதியில் அந்த பாதைகள் விடாட்டி
நாங்கள் அது தொடர்பான வழக்கு நடவடிக்கைகளை செல்ல வேண்டும் என கூறியிருந்தார்கள். ஆனால் நாங்கள் வழக்கு நடவடிக்கை செல்லாமலேயே எங்களுடைய பாதைகளை ஒரு ஆள் தடுத்து வைத்திருந்தால் அகற்றுவதற்கான அதிகாரம் எங்களுக்கு இருக்குது. அதற்காக நாங்கள் பலாலி போலீஸ் நிலையத்துக்கு உட்பட்ட பிரதேசமாக இருப்பதால் பலாலி போலீஸ் நிலையத்துக்கும் அதற்கான பிரதியை அனுப்பி வைத்திருக்கின்றோம். அதற்கான நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறோம். பாட்டாளி வர்க்கத்தின் வியர்வை, தியாகம் மற்றும் உழைப்பால் கட்டி எழுப்பப்பட்ட இந்த உலகில் தொழிலாளர்களின் நலன் குறித்து வெறும் வார்த்தைகளால் மட்டும் பேசிக் கொண்டிருக்கவில்லை. அதை செயல்முறையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிரூபித்து வருகின்றது என மே தின வாழ்த்துச் செய்தியில் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். மே தினத்தை முன்னிட்டு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளதாவது: தொழிலாளர் நலனை உறுதிப்படுத்த பல்வேறு சட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. அவை வரும் அரசியல் வாக்குறுதிகளாக அல்லாமல் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அமல்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக இலங்கையின் பொருளாதார முதுகெலும்பாக விளங்கும் மலைய பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க சம்பள உயர்வு, நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு நீதி வழங்குவதற்கான ஆரம்பகட்ட படிமுறையாகும். தலைமுறைகள் கடந்தும் உழைத்த இந்த மக்களின் குரல் இறுதியில் கேட்கப்பட்டவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் முயற்சிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன என்பது இந்த அரசின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாகும். அதேபோல் அந்நாட்டின் அந்நிய செலாவணியின் முதுகெலும்பாக விளங்கும் புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அவர்களின் குடும்பங்களின் எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடற்றொழிலில் ஈடுபடும் மக்களின் வாழ்க்கையும் மறக்கப்படவில்லை. கடலில் போராடும் அந்த உழைப்பாளிகளின் வாழ்வாதாரம், தொழில் பாதுகாப்பு மற்றும் சமூக நலன்களை மேம்படுத்தும் பல திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டின் மே தினம் வெறும் நினைவு நாளாக அல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல் ஒலிக்கும் போராட்ட மேடையாக அமைய உள்ளது. தேசிய மக்கள் சக்தியால் நாடு முழுவதும் 21 இடங்களில் மே தின கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாணம் மற்றும் வன்னி நிலப்பரப்பில் நடைபெறவுள்ள கூட்டங்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை. கடந்த காலங்களில் தொழிலாளர்கள் தமது உரிமைகளுக்காக போராடிய போது அவர்களை துப்பாக்கிச்சூடு, தடியடி, கண்ணீர் புகை குண்டுகள் மூலம் ஒடுக்கியவர்கள் இன்று தொழிலாளர் நலன் குறித்து பேசுவது மிகப்பெரிய பரிகாசமாகும். அன்று தொழிலாளர்களின் குரலை அடக்க தோட்டாக்களை பயன்படுத்தியவர்கள் இன்று தம்மை மீட்பவர்களாக காண்பிக்க முற்படுகின்றனர். இத்தகைய போலி வேடங்களுக்கு மக்கள் இடமளிக்க கூடாது. அரசியல் வேறுபாடுகளை தாண்டி உண்மையான தொழிலாளர் விடுதலையை நோக்கி அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். உழைக்கும் மக்களின் கரங்கள் ஓங்கட்டும், வியர்வையின் மதிப்பு உயரட்டும். அனைத்து பாட்டாளி வர்க்கத்தினருக்கும் எனது மே தின வாழ்த்துக்கள். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் சித்த மருத்துவத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 2 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் மே மாதம் 14ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கு நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நிலையில் நீதவான் எஸ் லெனின்குமாரால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 18ஆம் தேதி பாண்டியன் தாழ்வு பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் வைத்து விரிவுரையாளர் தயாளினி திலீபன் படுகொலை செய்யப்பட்டார். விரிவுரையாளர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவரது 19 வயதுடைய மகள் மற்றும் 21 வயதுடைய மருமகன் ஆகிய இருவரும் திருகோணமலை பகுதியில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். இதன்படி விரிவுரையாளரின் சடலம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்ற எல்லைக்குள் மீட்கப்பட்டதால் அது தொடர்பான மரண விசாரணை அறிக்கை இன்னும் சமர்ப்பிக்கப்படவில்லை என யாழ் நீதிமன்ற முன்னிலையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நிதியமைச்சகத்திலிருந்து 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக இடைநீக்கம் செய்யப்பட்ட 4 அதிகாரிகளில் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளராக செயற்பட்ட ரங்க ராஜபக்ச என்பவரை இவ்வாறு உயிரிழந்த நிலையில் நேற்று சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக இந்த அதிகாரி உட்பட 4 பேரின் பணிகளை இடைநீக்கம் செய்ய நிதியமைச்சகம் சமீபத்தில் நடவடிக்கை எடுத்திருந்தது. இந்த நிலையில் குளியாப்பட்டி பகுதியில் உள்ள அவரது பின்புற பகுதியில் இருந்து அவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவரது உடலில் வெட்டுக்காயம் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. சம்பந்தப்பட்ட அதிகாரி வெட்டுக்காயங்களுடன் உயிரிழந்ததாகவும் இது தற்கொலையாக இருக்கலாம் என சந்தேகப்படுவதாகவும் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய இறந்தவரின் உடலில் கைகால்களில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் இருப்பினும் அவரது மரணம் தற்கொலையா அல்லது கொலையா என்பதை தீர்மானிக்க விரிவான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. சடலம் மீதான பிரேத பரிசோதனைகளுக்கு பிறகு விசாரணையின் உண்மைத்தன்மை உறுதி செய்யப்படும். போலீஸ் வட்டாரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த அதிகாரியிடமிருந்தும் வாக்குமூலங்களை பதிவு செய்ய விசாரணை திணைக்களங்கள் தயாராகி வந்ததாகவும் சம்பந்தப்பட்ட படம் காணாமல் போனது குறித்து இந்த அதிகாரிகளுக்கு நன்கு தெரியும் என்றும் சில வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது பற்றி அவர் சம்பந்தப்பட்ட துறைகளிடம் முறைப்பாடு அளித்திருந்தார் என்றும் சில சமூக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்ததாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவர் குளியாப்பட்டிய மத்திய மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவனும் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் பழைய மாணவனும் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது.
11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று முன்தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது வழங்கப்பட்ட தீர்ப்பு பாதுகாப்பு தரப்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் ஒருவருக்கு புகலிடம் அளித்து அவர் நாட்டிலிருந்து தப்பிச் செல்ல உதவியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்த முன்னாள் கடற்படை தளபதியும் முன்னாள் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரியுமான அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்த்தனவை விடுவித்து பிறப்பிக்கப்பட்டிருந்த உத்தரவு பிழையானது என கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் தீர்ப்பளித்திருந்தது. அதன்படி அவரை மீண்டும் ஒரு பிரதிவாதியாக வழக்கில் சேர்த்து அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுமாறு கோட்டை நீதிவான் இஸ்ரோ நேத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக முன்னதாக விசாரணை நடத்தப்பட்ட போது சட்டம் அதிபரின் ஆலோசனையின் பேரில் முன்னாள் நீதிவானால் ரவீந்திர விஜயகுணவர்த்தனவை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அந்த விடுவிப்புக்கு எதிராக பாதிக்கப்பட்ட தரப்பில் முன்வைத்து நீண்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதிவான் இஸ்ரோ நேத்திகுமாறு முன்னாள் நீதிவான் வழங்கிய அந்த உத்தரவு குறைபாடு உடையது என்பதால் ரவீந்திர விஜயகுணவர்த்தனவை மீண்டும் ஒரு பிரதிவாதியாக வழக்கில் சேர்க்குமாறு தீர்ப்பளித்துள்ளார். மேலும் நீதியை நிலைநாட்டுவதற்காக தலையிடுவதற்கு சட்டம் அதிபருக்கு இருக்கும் பொறுப்பு குறித்தும் நீதிவான் இங்கு விரிவான விளக்கம் ஒன்றை சமர்ப்பித்திருந்தார். 11 இளைஞர்கள் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்தை புறக்கணித்து வந்த லெப்டினன்ட் கமாண்டர் சந்தன பிரசாத் ஹெட்டியாராச்சி எனும் சந்தேக நபருக்கு கடற்படை விடுதியில் பாதுகாப்பாக தங்குவதற்கு வசதி வழங்கியவை மற்றும் அந்த சந்தேக நபர் சட்டத்திலிருந்து தப்பி வெளிநாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தமை ஆகியவையே முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்த்தனவுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள பிரதான குற்றச்சாட்டுகளாகும். தீர்மானிக்கப்படும் என்று சட்டத்தரணி ஞா ரணிதா தெரிவித்தார். புதைகுழி வழக்கில் காணாமலாக்கப்பட்டோர் சார்பாக முன்னிலையாகும் அவர் ஜிபிஆர் ஸ்கேன் பரிசோதனை மற்றும் அகழ்வு பணிகளின் தற்போதைய நிலை குறித்து ஊடகங்களுக்கு மேலும் கூறுகையில், கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப குழுவின் உதவியுடன் சித்தப்பாத்தி இந்து மயானத்தின் ஒரு பகுதியில் ஜிபிஆர் ஸ்கேன் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த ஸ்கேன் பரிசோதனையில் 80 தொகுதிகள் இருக்கலாம் என அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களிலேயே தற்போது 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தற்போது ஸ்கேன் மூலம் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள மனித 80 தொகுதிகளை முழுமையாக அகழ்ந்தெடுத்த பின்னர் ஏனைய இடங்களில் மனித எச்சங்கள் இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியமாகும். இதற்காக மீண்டும் ஒரு முறை ஜிபிஆர் ஸ்கேன் பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த புதிய பரிசோதனையின் முடிவுகளை அடிப்படையாக கொண்டே அகழ்வு பணிகளின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும் என்றார்.